ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்னங்க சம்பவம் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. வர வர அந்த பிக் பாஸ் வீடு எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதே தெரியவில்லை. ஏனென்றால் 2 ஆடுகள் நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டது. அந்த ஆடை கசாப் கடையில் வைத்து கட் பண்ண வேண்டும் என்று நினைத்து அவர்களை வச்சு செய்கிறாங்க. ஹோல் ஹவுஸே செய்கிறாங்க. பிக் பாஸ் ஒரு தண்டனை கொடுத்துருக்காருன்னா அதை அனுபவிக்க வேண்டியது அவங்களோடது. அவங்க அனுபவிக்கிறதுனால இன்னொருத்தவங்களுக்கு தண்டனை திருப்புறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு சத்தியமாக புரியல. முதல் தண்டனையை கொடுக்கறதுக்கு பிக் பாஸ்க்கு உரிமை இருக்குது. இவங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? சரி, அந்த தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் பண்ணுறோன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு அந்த கிச்சனை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து துடைக்கணும், அதை வந்து இது பண்ண அது பண்ண சொல்லிட்டு அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அது வினோத் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது. எல்லோரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்படாத வேலையில் இவங்க சண்டையில், அதாவது கிச்சன் டீமில் இப்போ 3 பேரை பிரிஞ்சிருக்காங்க பாருங்கள். அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இதை ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. விஜய் பார்வதிக்கிட்டையும் கமருதுக்கிட்டையும். அதுக்கப்புறம் வினோத் சொன்னதுக்கப்புறமா தான் நீங்கள் தான் கிச்சன் டீமில் வெறும் கட் பண்ணுறதுக்கு மட்டும் தானே சொன்னீங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் ஆமாம் சாரி அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த சாரி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லை, உங்களுக்குலாம் குற்ற உணர்ச்சியே கிடையாது, நீங்களாம் வந்து திருந்த மாட்டீங்க, இன்னும் நம்ம பேசிட்டு போகிறாரு. செம்ம சண்டை. அதுக்கப்புறம் பம்புறாரு. இப்போ என்ன இருக்குது தெரியுங்களா? கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போ வந்து பேசிட்டே இருக்காங்க, அதில் நடுவில் கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. மொத்த வீட்டில் அந்த பிக் பாஸ் டைமில் தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பெருக்கவே இல்லை, இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கன்னு சொன்னோன்னே அது ஹீட் ஆஃப் த மூவ் டென்ஷன் ஆகி கமருது என்ன பண்ணுறாரு, போதும் அப்படின்ட்டு கம்முன்னு வெளியே வராரு. 2 தொடப்பத்தை எடுத்து அடித்தார் ஒரு அடி. அப்படின்ட்டு உள்ளே போனார். பெருக்க ஆரம்பிச்சிட்டார். விஜய் போகிறது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்ன கரெக்டாக சொல்லு அமித், சும்மா திரும்ப மாற்றி பேசாதீங்க. ஏன்னா முதல்ல வந்துட்டு வீடை வந்து க்ளீன் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்துட்டு வெசல் வாஷிங் ஃபுல்லாக பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பாத்ரூம் க்ளீனிங் அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க, கிச்சன் சமைக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க. இப்போ என்னவா, பாத்ரூம் க்ளீனிங் நீங்கள் தான் பண்ணுன்ட்டாங்க. இது திவ்யாவும் வியானாவும் இருக்காங்க பாரு. எப்பா என்ன ஒரு வில்லத்தனம். நீங்கள் வெளியில் வந்து யார் பாத்ரூம் பற்றி கேவலமாக பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் கேட்டாங்க. அந்த மாதிரி யாருமே பேசலை, நீங்கள் தான் க்ளீன் பண்ணிங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படியா, சரி இருங்க வியானா, என்னம்மா நம்மளே பண்ணிடலாமா இல்லை அவங்களே கொடுத்துடலாம்னா, வியானா அவங்களே பண்ணிட்டோம், நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க? நாங்கள் எதை வேணால் பண்ண மாட்டோம், சும்மா தான் உட்காந்துட்ருப்போம். அதுதானம்மா டெய்லியும் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடா இது, ஒருத்தவங்க மாட்டிட்டாங்கன்றதுக்காக இதுக்கு இவ்வளவு கேவலமாக மட்டமாக ட்ரீட் பண்ணுவீங்க? அவங்க பெரிய தேச கொடுத்தவங்க பண்ணாங்க. இந்த பிக் பாஸ் கேமில் தானே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, அது நடக்கிற இயல்பான விஷயங்கள் தானே. ஏன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாருமே மைக்கு மறைச்சி பேசுனது தான், மைக்கை கழட்டி பேசுனதில்லை, எல்லோரும் பண்ணியிருக்கீங்களே, அப்புறம் என்ன அதுக்குன்னு இப்படியா வந்து பண்ணுறது? ரொம்ப டூ மச்சாக போயிட்டுருக்கு. இப்போ மொத்த வீடு அகேன்ஸ்டாக வந்துட்டு இந்த வேலைலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அநியாயத்துக்கு வேலை வாங்கி அதுலேயும் ஒருத்தரை காமிக்கிறாங்க. பிடிச்சி வச்ச பிள்ளையாருமே இப்படி சாஞ்சிக்கிட்டு காதை குடைஞ்சிட்ருக்கார். யார்? விக்கல் விக்ரம் ஜாலியாக. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அமித் இவ்வளோ விளத்தனமாக இருப்பார் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கலங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா எப்போ போதும் பார் சொல்லிட்டு விஜய் போகிறது இந்த பக்கம் போகிறாங்க, கமரு இந்த பக்கம் போகிறாரு. இவர் இந்த பக்கம் திரும்பி போகும்போது சிரிச்சிட்டு போகிறாரு. இதை நம்ம சொன்னால் கீழே வேறு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் வேறு, நீங்கள் அவங்களுக்கு சொம்படிக்கிறீங்க, நீங்களும் யாருக்கோ ஒருத்தவங்க சொம்படிக்கிறதுக்கான இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. என்னத்தை சொல்ல, நீங்கள் அடித்தா சொம்பு இல்லை, நாங்கள் அடித்தா சொம்பா? ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது மட்டும் இல்லை, வருஷம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் சொம்படிக்கிறீங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படி? ஆனால் இது ரொம்ப தவறு. கண்டிப்பாக விஜய் சேது வச்சு செய்வார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.